பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆசும பரிசுத்தத்தோடு உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்றமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை ஆரம்பமாக கீர்த்தனையில் 20 ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பாப்பனை தாமும் நாதம் பரமசக்தி ரசதா, பாப்பனை தாமும் நாதம் பரமசக்தி ரசதா, நாமும் தூய வேதா நமோ நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கியாதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லறம் நலமிந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லறம் நலமிந்தாய், எந்த போக்கும் நின்றாய் நமோ நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புதிய எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்குளின் அரசேர எவரின் புகழ் கூற, எங்குளின் அரசேர எவரின் புகழ் கூற, துங்க வந்தரின் சேர நமோ நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடவலமளித்தெம்மை காவா நமோ நமோ. கரிசுத்தவார் முத்தி கவர்ந்த மனசுத்தி, கரிசுத்தவார் முத்தி கவர்ந்த மனசுத்தி, திருமொழி மற்றும் பக்தி நமோ நமோ நமோ. ஸ்ரீதிரு ஏகவஸ்து நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதத்தின் புஸ்தகம், அது 1ஆம் சங்கீதம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை சபையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்தரும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீதிமான்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிதம் நிலையில்லாத வசனத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அக்னியில் ஏறாமல் காட்டுகளில் அழிக்கும் பதிலை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பது
இப்பொழுது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. அந்த வசனங்களிலிருந்து இன்றைய நாளில் நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்றைய நாளுடைய செய்தி சரியான கிறிஸ்தவர்களாயிருந்து be a perfectful Christian. Be a perfectful Christian. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில் இன்று சமுதாயத்தில் காணப்படும் பல ஏற்றத்தாழ்வுகளை சுட்டி காட்டி தொன்று தொட்டே உலகத்தில் ஐஸ்வர்யவானும் ஏழைகளும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் பொதுவுடைமை தத்துவம் உருவான நாடுகள் முழுமையாக சமநிலையை நடைபெறுத்த முடியவில்லை. ஐஸ்வர்யவான்களாயிருப்போர் ஏழையிடத்தில் அன்பும் பரிவும் வைத்து இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை வேதத்தில் பல இடங்களில் நாம் காண்கிறோம். உலக வாழ்க்கையை ரம்மியமாய் அமைத்து வாழ்ந்தார்கள். நித்தியத்தில் வேதனைப்படுவதை உணர்த்தும் ஒரு செய்திதான் இந்த செய்தி. இந்த நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். ஒன்று, சரியானவரிடம் ஜெபம் செய்யுங்கள். Pray to the right person. சரியான இடத்தில் ஜெபம் செய்யுங்கள். Pray in the right place. சரியான காரியத்திற்காக ஜெபம் செய்யுங்கள். Pray for the right need. சரியானவரிடம் ஜெபம் செய்யுங்கள். வசனம் 24 வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. பூலோக வாழ்விற்கு பூலோகத்தில் தான் தீர்ப்பு. உன் வாழ்வு, உன் செயல்கள், நல்லது கெட்டது அனைத்திற்கும் தீர்ப்பு இங்கேதான். இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்து தேவனை தேடாதவனாய், வணங்காதவனாய், ஆலயத்துக்கு செல்லாதவனாய், ஆண்டவருக்குரிய கணத்தை கொடுக்காதவனாய், செல்வத்தில் மிதந்து அந்த செல்வ பெருக்கினால் அவன் மரித்து போனான். தீர்ப்பு அவனுக்கு பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான். ஏழை லாசரு ஆபிரகாம் மடியிலே படுத்திருக்கிறான். சந்தோஷத்தோடு அவன் காணப்படுகிறான். இப்போது ஐஸ்வர்யவானுக்கு பாதாளத்தின் கொடுமை, வேதனை என்ன என்று தெரிகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அருமையான இந்த ஐஸ்வர்யவான் புத்தி தெளிந்து போய் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான் வசனம் 24, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. இந்த ஜெபம் ஆபிரகாமை நோக்கி ஜெபிக்கிறான், கேட்கிறான். ஐஸ்வர்யவான் ஜெபத்திற்கு ஆபிரகாம் பதில் தர முடியுமா? ஐஸ்வர்யனுடைய ஜெபத்திற்கு ஆபிரகாம் பதில் கொடுக்கிற அளவிற்கு அவர் கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாரா? ஆபிரகாமால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கஷ்டப்படுவதை பார்த்து உதவி செய்ய முடியுமா? ஆபிரகாமும் நம்மை போல மனிதன் தான். மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. மனிதன் பரலோகத்தில் இருக்கிற மனிதனாகட்டும், அவன் பாதாளத்தில் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இங்கு யாரை தேடணுமோ அவரை தேடவில்லை. ராங்லி அட்ரஸ்ட் பிரேயர் என்று சொல்வார். அட்ரஸ்ட் ராங்லி. அப்படியானால் இவன் ஆபிரகாமுக்கு அட்ரஸ் பண்ணுகிறான். ஆபிரகாமே என்று ஜெபிக்கிறானே, அது சரியல்ல என்று சொல்கிறான். அப்பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போமையானால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த உலகத்தில் நான் சம்பிரமமாய் வாழ்ந்தேன், நான் இப்பொழுது வேதனைப்படுகிறேன், இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்கள். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையிலாவது அவனுக்கு மீட்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் சாராளை நோக்கி பாருங்கள்,
ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதித்து பெருகப்படினார். அவனிடம் நீ ஜெபிப்பது எப்படி? ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆபிரகாமை பெருகப்படினார். ஆண்டவரால் தான் எல்லாம் கூடும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் ஆண்டவரை நோக்கித்தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டுமே அல்லாமல் நம்முடைய மனம் திரும்புதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நாம் சொல்ல வேண்டுமே அல்லாமல் வேறு யாரிடத்தில் சொன்னாலும் அது சரியான ஜெபமாய், சரியான இடத்தில் ஜெபித்த ஜெபமாய் இருக்காது. எந்த பதிலையும் நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதைத்தான் வேதம் எடுத்து சொல்லுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஒரு திருமண வீட்டில ரசம் குறைபட்டு போனது. அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் ரசமும் அப்பம், ரசம் தான் மிக முக்கியம். ரசத்தை தான் எல்லாரும் ஊற்றி குடித்து அதுதான் டின்னர். அப்படிப்பட்ட வேளையில் இயேசுவின் தாயை நோக்கி எல்லாரும் ஓடி போய் மரியாதை மரியாதை என்று சொன்னார்கள். மரியாதை என்ன சொன்னார்? இயேசுவிடம் போய் சொல்லுங்கள், சரியானவரிடம் போய் சொல்லுங்கள். I am not the right person. He is the only right person to solve the problem. எனவே அவருக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சொன்ன பொழுது குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார். அதை போலத்தான் இன்றைக்கு உலகம் மனிதனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனிதனை பாவியை பரிசுத்தவனாக்கி சிலை செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் மனிதனுக்கு சிலை செய்து மனிதனை வணங்கிக் கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லையே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தின் 18 ஆலயத்தில் இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள். ஆலயத்தில் இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஜெபம் சரியானவரை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், சரியான இடத்தில் ஜெபம் பண்ணி pray in the right place. வசனம் 23 பாருங்கள். ஐஸ்வர்யவான் உலகத்தில் வாழ்ந்தபோது சுகபோகமாக சம்பிரமமாய் வாழ்ந்து கடவுளுக்கு பயப்படவில்லை, கடவுளின் கற்பனையின்படி நடக்கவில்லை, ஞாயிறு ஆராதனைக்கு வரவில்லை, உபவாசம் இருக்கவில்லை, கண்ணீரோடு ஜெபிக்கவில்லை, பூமியில் வாழ்ந்தபோது கர்த்தரை தேடவில்லை, உயிரோடு வாழ்ந்தபோது கடவுளை ஒரு கணமும் நினைக்காதவனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்து மரித்து போனான். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது. சாலமோனை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் ஆலயத்தில் இருக்கும். சாலமோனை பார்த்து சொல்கிறார், சாலமோனே, என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கும். அப்ப சரியான இடம் ஆலயத்தில் தான் ஜெபிக்க வேண்டும். ஆலயத்தில் தான் ஜெபிக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு முடிவு வந்து அவன் பாதாளத்திலிருந்து ஜெபிக்கிறானே, அது சரியான இடம் இல்லை. that is not the right place. ஆலயத்தில் ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான் 11ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்துல, ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப சாலமோனும் அருமையான தாவீதும் கண்டு கொண்டார்கள், தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் அப்படிப்பட்ட ஆலயத்தில் இருந்துதான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சங்கீதம் 18:6 சொல்கிறது, அவர் தமது ஆலயத்திலிருந்து கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் சத்தத்தை ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கேட்டார் என்று சொல்கிறாரே. அப்படியானால் நாம் எப்பொழுதுமே எரேமியா சொல்கிறான் 7:2 சொல்லுகிறானே பாருங்கள், கர்த்தரை ஆலயத்தில் தான் பணிந்து கொள்ள வேண்டும். ஆலயம்தான் ஆண்டவர் இருக்கிற இடம். ஆண்டவர் தான் ஆலயத்தில் இருந்து மக்களை ஆசீர்வதிக்கிற இடம். நாம் வீட்டிலே இருந்து, காட்டிலே இருந்து, மேட்டில் இருந்து ஆண்டவர் நான் ஆராதிப்பேன் என்று சொன்னால் அது சரியான இடம் அல்ல. அதே போல இந்த ஐஸ்வர்யமானும் பாதாளத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறான். யாத்ராகமத்தின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்த ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கத்தான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கத்தான், ஆண்டுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளத்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறது. யோபு சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 9:10, பாதாளத்திற்கு போயிட்டா போனதுதான், திரும்ப பூலோகம் வீட்டுக்கு வர முடியாது. பாதாளத்திற்கு போனதுதான். யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 9:10 சொல்லுகிறது, பாதாளத்திற்கு ஒருவன் போய்விட்டால் முடிந்தது. அவன் மீண்டுமாய் பூலோகத்திற்கு வரலாம், அல்லது பரலோகத்துக்கு போகலாம், அல்லது ஆலயத்திற்கு மீண்டும் வரலாம். முடியவே முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி யோபு பக்தர் சொல்லுகிறான். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நானும்
என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கென்று உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடினானே, அப்படியாய் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சரியான இடத்தில் ஜெபித்து சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவதாக சரியான காரியத்திற்காக ஜெபிக்க. சரியான காரியம் இருக்கு. Pray for a right need. ஐஸ்வர்யம் ஜெபிக்கிற காரியம் கர்த்தருடைய பார்வையில் தேவையற்ற பிரயோஜனமற்ற ஒன்றாயிருக்கு. இந்த உலகத்தில் 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பார்த்தால் நம்புகிற மக்கள், பார்க்காமல் நம்புகிற மக்கள், பார்த்தும் நம்பாத மக்கள். இந்த ஜெபம் பயனற்ற ஒரு ஜெபமாயிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்? ஐஸ்வர்யவான், ஆண்டவரே எனக்கு பூலோகத்தில் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இந்த பாதாளத்திற்கு வேதனையில் இடத்திற்கு வராதபடிக்கு உயிரோடு எழுந்து ஒருவரை அனுப்புங்கள் என்று இவர் டைரக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கே டைரக்ஷன். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? பரலோகத்திலிருந்து ஒருவன் அனுப்பி எச்சரிங்கள் என்று சொன்னானே, என்னை குறித்து சொல்லி எச்சரிப்பு செய்யுங்கள் என்று ஐஸ்வர்யவான் சொன்னானே, அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நோ நோ நோ. மோசே வார்த்தைக்கே கீழ்ப்படியாத ஒரு சகோதரர்கள், தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உடைய சகோதரர்கள், போதகர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உடைய சகோதரர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்காத ஒரு சகோதரர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து போனாலும் நம்ப மாட்டார். கதை விடுறாங்க. பாதாளத்திலிருந்து இதை வந்தானா, என் தம்பி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனை உதப்பான். ஏன்னா நீ எங்கட பாதாளத்துக்கு போன, நீ எங்கட பார்த்த என்று சொல்லி இவர்கள் பார்த்தும் கேட்டும் நம்பாதவர்கள். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற என்னால் அனுப்பப்பட்ட ஊழியனின் சத்தத்திற்கு சென்று கொடுக்கட்டும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னால் அனுப்பப்பட்டிருக்கிற ஊழியர்களின் சத்தத்தை உன்னுடைய சகோதரர்கள் கேட்கட்டும், ஊழியரின் வார்த்தையை கேட்கட்டும், ஊழியரின் வார்த்தையை மதிக்கட்டும், ஊழியரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டும், தன்னையே நீதிமான்களாக ஒரு சகோதரர்கள் எண்ணாது இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. உபாகம புத்தகத்தில் 28:14-15 வாசிப்போம். செவிகொடு, கீழ்ப்படி, இல்லையே உனக்கு சாபம். செவிகொடு ஆண்டுடைய வார்த்தைக்கு, கீழ்ப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் உனக்கு சாபம் தான். சாபத்தை பாருங்க, 20, 25, 28, 29, 43, 44, 63 இத்தனை வசனங்களில் உபாகமம் 28 இத்தனையும் சாபங்கள். சாபம் என்னென்ன சாபம்? அந்த பட்டியலை பார்த்தால் நாமே பயந்து விட வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:6 ஊழியர்களுக்கு சபையாரை குறித்து தெரியும், கர்த்தர் தெரியப்படுத்துவார். கர்த்தர் ஒருவரை ஊழியக்காரனாய் ஏற்படுத்துகிறார், ஒருத்தரை போதகராய் ஏற்படுத்துகிறார், ஒருத்தரை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த சபையை குறித்து, சபை மக்களுடைய பேச்சை குறித்து, நடவடிக்கையை குறித்து கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்தும் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார். எனவே நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எசேக்கியேல் 3:5-7 வாசித்தார். கர்த்தர் ஊழியர்களை விளங்காத மக்களிடம் அல்ல, நல்ல தெளிவான எல்லா தெளிந்தரிடம்தான் அனுப்பினேன். அவர்கள் செவி கொடுப்பார்களோ? செவி கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட உலகில் செவி கொடுத்தவரிடம் மரித்தோரிலிருந்து எழுந்து போனாலும் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் ஊழியர்களை விளங்காத மக்களிடம் அல்ல, நல்ல விவரமான மக்கள்கிட்ட தான் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அனுப்புகிறார். எல்லாருக்கும் உலகத்துல பட்டறிவு, சொந்த அறிவு, சுய அறிவு, படிப்பறிவு, எல்லா அறிவும் உள்ள மக்கள் தான் எல்லாரும். மக்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது, ஒன்று தெரியாதவர்கள் இல்லை. ஏதோ புதிதாக ஒரு காரியத்தை சொல்வதற்கான வேதத்திலிருந்து வார்த்தைகளை சொல்லி மனம் மாறுங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகுணங்கள் என்று வேண்டுமானால் அப்போது சொல்லலாம். ஆனால் எல்லாம் தெரிந்தவர்களிடம்தான் கர்த்தர் ஊழியக்காரர்களை அனுப்பினேன், அவர்கள் செவி கொடுக்க மாட்டார். இது தெரியாதா, இதெல்லாம் சும்மாங்க என்று சொல்லித்தான் ஊழியருடைய வார்த்தையை எதிர்பேசுவார்கள் என்று சொல்லி எசேக்கியேலின் வழியாய் கர்த்தர் எடுத்துரைக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு உலக வாழ்க்கையில நீங்களும் நானும் சரியானவரிடம் ஜெபிக்க வேண்டும், சரியான இடத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும்,
சரியான காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானை போல நாமும் ஆதாரத்துக்கு போன பிறகு ஜெபிக்க கூடாது. இந்த பூலோக வாழ்க்கையிலேயே அடிமையாய் கர்த்தருக்கு அடிமையாய் நம்ம ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். பாதாளத்திலிருந்து ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிற ஆலயத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் சரியான இடம். சரியான காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் பாதாளத்துக்கு வராதபடி என்று சொல்லி ஜெபிக்க கூடாது. அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும்படியாய் இந்த பூலோகத்திலே சரியான காரியத்திற்காக ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி நாமும் கூட சரியானவரிடத்துல சரியான இடத்துல சரியான காரியத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரின் அளவற்ற ஆசீர்வாதத்தை ருசித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் உதவி செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பிலிருந்து கிடந்த உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை மீண்டுமாய் ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொரோனாவின் தாக்கம் இன்னும் ஆண்டவரே எல்லாரையும் கதிகலங்க செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே டிவி செய்திகளில் கேட்கிறோம். தேவா எங்களை சுகபத்திரமாய் வைத்திருக்க தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்திற்காக, பிரேசிலுக்காக, இங்கிலாந்திற்காக, ஜெர்மனிக்காக, இத்தாலிக்காக, பிரான்சுக்காக மற்றும் ஸ்வீடனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கீழ்த்திசை நாடுகளான சைனாவிற்கும், சவுத் கொரியாவிற்கும், சிங்கப்பூருக்கும், மலேசியாவுக்கும் நான் ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த தாய்மொழி இந்தியாவிற்கு நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்தியாவுடைய மகாராஷ்டிரா மாநிலம், டெல்லி மற்றும் எங்கள் மாகாணமான தமிழ் மாகாணமான இந்த தமிழ்நாட்டிற்காக ஆண்டவரை குறிப்பாக சென்னைக்காக அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே அவஸ்தைப்படுவதை பார்க்கிறோம். எல்லாரையும் தேவன் பாவத்திலிருந்து மன்னித்து கொரோனாவை உலகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் நிறைவா நாங்கள் வாழ்கிற திருச்சிக்காக ஜெபிக்கிறோம். 100க்கு மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற குறித்து நாங்கள் அச்சமடைகிறோம். ஆண்டவரே நீரே எல்லாத்துக்கும் ஒரு வழிவகை செய்து எங்களை பாதுகாத்து உலக மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பேராயருக்காக அவர் தம் குடும்பத்திற்காக அவருக்கு தேவையான எல்லா விதமான ஞானத்தை கொடுத்து தேவன் காரியங்களை கிரமமாய் சரியாய் செய்து முடிக்க உதவி செய்கிறார். ஆலோசனை சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களும் நீதியாய் நியாயமாய் சட்டப்படி காரியங்களை செய்ய உதவி செய்கிறார். ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் திருவரும்பூர் சபை மக்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாக. விரைவிலே இந்த ஆலயம் திறக்கப்படவும் உடைய நாமத்தில் மகிமைக்கின்ற எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெறவும் ஆண்டவர் உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு பருகிற நாட்களை ஏக்கத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அதை தேவன் கொடுத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கஷ்டப்படுகிற மக்களுக்கு பண வரவுகளை, வசதிகளை, வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே கொரோனாவிற்காக போராடி கொண்டிருக்க ஆண்டவரே மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். காவல்துறை பணியாளருக்காக, மற்ற வருவாய்த்துறை பணியாளருக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். மற்ற அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். தொடர்ந்து நீரே எங்களுக்கு வழி வாழும் சக்தி உச்சியுறவை காத்துக்கொள்படியா எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின்படியாக கெஞ்சி கேட்கிறோம். உச்சியுள்ள நல்லதாமே. எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரம்பரை வருவதாக, பேராட்சி வருவதாக, சிசப்பட்டவர்கள் செய்யப்படுவதாக, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாரா. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாரா. ஆமென்.
ஒன்றாக ஆண்டிடுகிற திரியேக தெய்வமாகிய பிதா சமாதானத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து நேசித்து அன்பு செலுத்தி இரக்கம் பாராட்டி அவருடைய செட்டைகளுக்குள்ளாக உங்களை வைத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென்.